ஒரு 15% அறிவிப்புகள் நிறைவேற்றணும், மற்ற எந்த அறிவிப்பும் நிறைவேற்றப்படல. அதில் நீங்கள் சொல்கிற அந்த அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வு திட்டத்தை நடைமுறைப்படுத்தும் என்ற ஒரு அறிவிப்பு, அதை நடைமுறைப்படுத்தலை. அதை சுட்டிக்காட்டி தான் அவர்கள் போராட்டம் பண்ணுறாங்க. இன்னொன்று இப்போ அறிவிச்சிருக்கிறார், அந்த அரசு ஊழியர்கள் சரண்டர் லீவு அதை நிறுத்தி இருந்தாங்க. இப்போ 1/4/2024 கொடுக்குறாங்க. சட்டமன்றத்தில் முதலமைச்சரே சொல்றார், அதிமுக ஆட்சியில் நிறுத்தப்பட்டது ஒரு தவறான தகவல். அதிமுக ஆட்சி நடந்துட்டு இருக்கும்போது கொரோனா காலம், பணிக்கே வரல, பணிக்கு வராதனால சரண்டர் லீவ் கொடுக்க முடியாது. அதுக்கு பிறகு திமுக ஆட்சி வருது, அப்போ அதை அப்படி விட்டுட்டாங்க. இதுதான் நடந்த உண்மை. அதிமுக ஆட்சியில் நிறுத்தல, அவர்கள் ஆசிரியர்களோ அரசு ஊழியர்களோ பணிக்கு வராத காரணத்தினால் அவருக்கு சரண்டர் லீவ் கொடுக்க முடியாது. இதுதான் நிலைமை. இதாங்க அவையில் 1/4/24 கொடுக்கிட்டு இருக்காங்க. அதிமுக ஆட்சி பொறுத்த வரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருந்த பல திட்டத்தை நிறுத்தினது தான் திமுக